போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. நம்ம ஜனவரி மாதம் 2 போராட்டத்தை நம்முடைய கூட்டமைப்பு சார்பாக நம்ம நடத்தியிருக்கிறோம். ஒன்று ஜனவரி 9ஆம் தேதி இதே பல்லவன் சாலை திணறடிக்கக்கூடிய ஒரு தர்ணா போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். அதற்கடுத்து நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 22ஆம் தேதி சிறையிறப்பு போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த அரசாங்கம் ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த போறோம். 22ஆம் தேதி சிறைநிறுத்த போராட்டம் நடக்குது. 21ஆம் தேதி பிப்ரவரி 13, 14 பேச்சுவார்த்தை நடைபெறும். ஒரு அறிவிப்பு தான் பேப்பர்ல வந்தது. ஒரு பேப்பர்ல 2 பேப்பர்ல வந்தது. அது பிறகு ஒண்ணுமே தெரியல. எங்குமே அதுக்கான எந்த அழைப்புதலும் வரல. அதற்காக தான் நம்முடைய கூட்டமைப்பு, நம்முடைய சங்க தலைவர்கள் நம்முடைய பிப்ரவரி 5ஆம் தேதி கலந்து பேசி நாம இதை நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நம்ம அடுத்த கட்ட போராட்டத்தை நாம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் பேசும்போதுதான் நம்முடைய தோமுசாவுடைய தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் என்ற ஒரு வழக்கு தீர்ப்பாச்சு. அப்ப மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஒரு பக்கம் தேர்தலா, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையா என்ற குழப்பம் வரும்போது நம்முடைய கூட்டமைப்பு தெளிவாக ஒரு முடிவு எடுத்தோம். என்ன முடிவு? பேச்சுவார்த்தை தான் முதல்ல, தேர்தல் அதுக்கு அடுத்து ஒரு முடிவு எடுத்து நம்முடைய கூட்டமைப்பு தீர்மானத்தை எழுதி தமிழ்நாடு முழுவதும் நம்ம அனுப்பி வச்சோம். அரசின் கவனத்தில் கொண்டு போனோம். அவருடைய சோசியல் மீடியால, பத்திரிகையில போன்ற ஒரு பிளாஷ் என்பது இந்த அரசாங்கத்துக்கு நாம் கொடுத்தோம். அந்த நிர்பந்தத்தால தான் இன்றைய தினம் நாம பேச்சுவார்த்தை இறுதிப்படுத்த கோரி இந்த போராட்டத்தை நம்ம தீர்மானிக்கிற இதே நேரத்தில் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. இதற்கு தானாக வரல பேச்சுவார்த்தை. பல பேர் பேனா மூடியை திறந்து வைத்துக் கொண்டு நாளைக்கு பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, துவக்குவதற்கு அவங்க காரணம் இல்ல. இந்த கூட்டமைப்பு சங்கம் தான் அதற்கு காரணம். அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில 2 விஷயங்கள் முக்கியமாக அந்த நடந்த சம்பவம். அதில் ஒன்று நம்முடைய திருமலைசாமி அவர்கள் சொன்னார். பேச்சுவார்த்தை துவங்கும் போது ஒரு டிராமா அரங்கேற்றி. யார் அரங்கேற்றியர்கள் என்று பார்த்தீங்கன்னா, அண்ணா தொழிற்சங்க பேரவை ஒரு நிகழ்ச்சியை அங்க உள்ள நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை துவங்கல. மாநகர போக்குவரத்து மேலாண் இயக்குநர் ஐஏஎஸ் அவர்கள், அவர் தான் கூட்டினர். அவர் துவக்கி வைக்கிறார். துவக்கி வச்ச உடனே நம்முடைய ஏடிபியினுடைய மாநில தலைவர்கள் 2 பேர் இந்த பேச்சுவார்த்தை நீங்க நடக்கிறது நியாயம் இல்ல, சங்கங்களை பிரிச்சு நடக்கிறது நியாயம் இல்ல. அவர் அந்த விஷயத்தை சொல்றாரு. 13ஆம் தேதி பேச்சுவார்த்தைன்றீங்க, 14ஆம் தேதி பேச்சுவார்த்தைன்றீங்க. எங்களுடைய கூட்டமைப்புல 25 சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் நாளைக்கு வரணும்டா, எப்படி சரியா இருக்கும்? அதனால இந்த பேச்சுவார்த்தையை நாங்க ஏற்க முடியாது. நாங்க கருப்பு துணி கட்டிக்கிட்டு நாங்க உள்ள போராட்டம் நடத்த போறோம் சொல்லி கருப்பு துணி எடுத்து கட்டினாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்ததுதான் பேச்சுவார்த்தை. அவர் வேற சொல்ல போறாங்க. நாளைக்கு நடக்கிறது பேச்சுவார்த்தை இல்ல, கும்பமேளா. கும்பமேளா தெரியுமா உங்களுக்கு? உயிரிழப்பு இல்லாம கும்பமேளா முடியாது. இப்ப ஒரு கும்பமேளா நடந்தது, எத்தனை பேர் செத்தாங்க. அப்படி ஒரு கும்பமேளா நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏடிபியினுடைய தலைவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா சங்கத்தையும் கூப்பிடணும். உண்மையாக எல்லா சங்கத்தையும் கூப்பிடணும் தான். நாங்களும் எல்லாரும் சொல்ல ரெடியா இருக்கிறோம். எல்லா சங்கத்தையும் கூப்பிடுங்க. சிஐடியில 22 மண்டலம் சங்கங்களை கூப்பிடுங்க. ஏஐடிசி மண்டலம் 22 மண்டலம் கூப்பிடுங்க. பணியாளர் சங்கம் 22 மண்டலம் கூப்பிடுங்க. எல்பிஎஃப் ஆளுங்கட்சி அவங்களையும் எல்லாரும் கூப்பிடுங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாரா? எல்லா சங்கங்களும் பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்தா பேச்சுவார்த்தையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது? கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 2015ஆம் ஆண்டு ஒரு ஊதிய ஒப்பந்தம், 2018ஆம் ஆண்டு ஒரு ஊதிய ஒப்பந்தம், 42 சங்கம் 64 சங்கம் ஆச்சு. 42 சங்கம் வந்தது, 64 சங்கம் வந்தது. தொழிலாளருக்கு ஊதிய ஒப்பந்தம் என்பது ஒப்பந்த காலத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டு அறிவிப்பு வழங்கப்பட்டதா? போட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டதா? இன்னைக்கு
தொழிலாளர்களுடைய பஞ்சப்படி பிரச்சனை என்பது நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்தில் முடிவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தீராம இருக்குது. என்ன காரணம்? அதே ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அந்த வரி என்பது அந்த நிதி பற்றாக்குறை அரசு ஏற்கும் ஒப்பந்தத்தில் இருக்கு. இது வரைக்கும் அமல்படுத்தல. அப்போ ஒவ்வொரு ஒப்பந்தமும் அனைத்து பெரும்பாலான சங்கங்கள் பங்கேற்கக்கூடிய ஒப்பந்தம் என்பது அது கையெழுத்து போற ஒப்பந்தமாக அமைத தவிர அதில் எந்த பிரச்சனை என்பது தீர்ந்தபாடு இல்லை.